காரைக்கால் மாவட்டம் தொடர்ச்சியா நெல்களஞ்சியமாக இருந்து வருது. பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அரசுக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அவப்பேர் உண்டாக்கும் நோக்கத்துல செயல்பட்டு வராங்க. பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வடிவாக்கியெல்லாம் தூர் வரவே கிடையாது. ஏதோ ஒரு பகுதியில ஒரு பிட்டு ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் மட்டும் தூர் வாரிட்டு விட்டு போயிடுறாங்க. பாக்கி ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் தூர் வரனா மட்டும்தான் தண்ணி வடியும். அது இங்க செய்யறதே கிடையாது. ஆனா செய்யறாங்க, ஏதோ ஒரு பேருக்கு கண் தொடர்பு தான் செய்யறாங்க ஒழிஞ்சு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அவப்பேர் உண்டாக்கும் நோக்கத்துலதான் இங்க இருக்கக்கூடிய காரைக்கால் இருக்கக்கூடிய பொறியாளர்களே செயல்படுறாங்க. இவங்க மீது உரிய நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் காரைக்கால விவசாயிகளை வாழ வைக்க முடியும். இல்லைன்னா ஏதோ ஒரு பேருக்கு செய்யறாங்க, செஞ்சுட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, ஒரு 20 மீட்டர் சாதாரண ஒரு 20 மீட்டர் ட்ரீட்மெண்ட் உண்டு வருஷம் கணக்காக கிடக்கு, ஒரு மண்ணை அடைச்சு கிடக்கு. அதை எடுக்க சொல்லி பல முறை சொல்லியாச்சு. காது கொடுத்தும் கேட்காத அதிகாரிகள் தான் இங்க இருக்காங்க. ஏதோ அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நாங்க கேட்கணும், விவசாயம் கேட்டுக்கணும். இப்படிதான் இருந்திருக்கு. இதனால என்ன ஒவ்வொரு நாங்க தண்ணியில முழுகி விவசாயிகள் அழிஞ்சு போயிட்டு தான் இருக்காங்க, கடன் சுமையாக இருந்துட்டு இருக்காங்க. இதனால உடனடியாக பொதுப்பணித்துறையோட அமைச்சர் உடனடியாக இந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் விவசாயிகளை வாழ வைக்க முடியும். இதனால ஒவ்வொரு ஆண்டும் நாங்க பாதிச்சுதாங்க இருப்போம். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. பக்கத்துல பாத்தீங்கன்னா அண்ட மாநிலத்துல பாத்தீங்கன்னா முறையாக தூர்வாரி நல்லா செய்யறாங்க. காரைக்கால் மாவட்டம் இந்த நிலைமை தாங்க நீடிச்சு வருது. கண்ணகுடி கிராமம், என் பேர் மார்டின். பாத்தீங்கன்னா 2 நாளா தொடர்ந்து 2 நாளா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்க எல்லாம் நட்டு விவசாயம் பண்ணிருக்கிறோம். எல்லாமே தண்ணியில மூழ்கி கிடக்கு. தண்ணியில மூழ்கி கிடக்கிறது மட்டும் இல்லாம எல்லாருமே இந்த வாய்க்கால வருடம் சரியான தூர்வாராம போறதா காரணம். 2வது சட்ரஸ் எல்லாம் இங்க சரியா நிலைமை இல்லை. எல்லா சட்ரஸும் ஓட்டையா இருக்கு. சட்ரஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சட்ரஸும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஓட்டையா தான் இருக்கும். இந்த சட்ரஸும் மூடுறதுக்கும் வடிகாலம் சரியில்லாத வடிகாலும் கிடையாது. சட்ரஸோட அமைப்பும் சரியில்லை. இதனால என்ன ஆகுதுன்னா வருடம் இந்த வயல்ல எல்லாம் மூழ்கிடுது. வருஷம் நாங்க விவசாயம் பண்றோம். விவசாயம் பண்ணி இந்த மாதிரி மழையில இதுல பாதிப்பு ஏற்படுறது. பாதிப்பு ஏற்பட்டு ஒவ்வொரு நிலமும் பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க ஒரு 2000 ஏக்கர் கிட்டத்தட்ட நாங்க விவசாயம் பண்றோம். இங்க எல்லாருமே இந்த தடகுடியில 2000 ஏக்கர் விவசாயம் பண்றோம். 2000 ஏக்கருமே ஒரு நடையும் மழையில பாதிப்பு ஏற்பட்டு ஒண்ணுமே நாங்க விவசாயத்துல பலன் இல்லாம போயிடுறோம். ஒவ்வொரு நடையும் இதே மாதிரி பாதிப்பு ஏற்பட்டே இருக்கு. இந்த அரசாங்கம் எங்களுக்கு நல்ல முறையா இந்த சட்ரஸ் சரி பண்ணி கொடுக்கணும். தண்ணி வர அடிகால சட்ரஸையும் சரி, வர்ற தண்ணி தேக்கி சட்ரஸையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு தூர்வாரி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த அரசாங்கம். அதுக்காக நடவடிக்கை எடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம்.